ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்சிஜன் கப்பல். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேவ் பைட்ஸ். இது வந்து நெசப்பாக்கத்தில் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் போன வாரம் பானிபூரி சாப்பிட்லான்னு இந்த சைடு வந்திருந்தோம். அப்போ இந்த கடையை பார்த்தோம்னா வேஃபலுக்கே இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்காங்களே அப்படி சொல்லி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் போனோம். சரி கூடவே அக்கா பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். சில்ட்ரன்ஸ் யாருனா கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா ரொம்பவே பிடிக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு. ஏன்னா இது ஃபுல்லாகவே அவெஞ்சர் தீமில் இருந்துச்சு. நானே உள்ளே போனோன்னா என்னடா வெளியே வேறு மாதிரி இருந்துச்சு, உள்ளே வேறு மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி போகிற மாதிரி வேறு இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் இது இங்கே வந்து நீங்கள் மழை டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஃபுல்லாகவே அவெஞ்சர் தீமில் இருந்துச்சு. சரின்னு அப்படியே டேபிளில் பார்த்தா ரொம்பவே அழகாக அந்த அவெஞ்சரோட பொருள்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் என் அக்கா பையனும் அதை விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே இது மெனுவை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது தான் நீங்கள் ஆர்டர் பண்ணோம் ஃப்ளேவர் சொல்லிட்டு நான் போய் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒரு வேஃபல் வாங்கிட்டு வந்தேன். அந்த வேஃபல் வந்து பபுள் வேஃபல். அதில் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம சொல்கிறது நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நார்மலாக நீங்கள் வேஃபல் ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க, மேஷ்மெல்லோ போட்டிருந்தாங்க, ஜெல்லிஸ் இருந்துச்சு, ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். டீஸ்பூனை திருப்பி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கத்துனாரு, அட மூதேவி டீஸ்பூனை திருப்பி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பார்க்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரியாக்ஷன் காமிக்கலங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்காம நாங்கள் 2 பேரே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொடுங்க நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் வாங்கி அந்த மேஷ்மெல்லோ எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அடுத்த வாட்டி வரும்போது வேறு ஃப்ளேவரில் மேஷ்மெல்லோலாம் போட்டு வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு ரொம்ப பேன் கேக் ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி அது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். சரி அதை வாங்கி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக நான் எடுத்து வாயில் வச்சேங்க. வச்ச உடனே அந்த ஃப்ளேவர் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த நார்மலாக இந்த பேன் கேக்கை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாமை எடுத்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் மேலே அப்படியே இது பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. என் ரியாக்ஷன் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கடைக்காரர் வேறு பார்த்துட்டே இருந்தார். அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னோடய ரிவ்யூவை சொல்ல முடியல. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லவேளை நீங்கள் சாப்பிடுங்க, நான் அந்த வேஃபல் பபுள்லே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் யாருக்கும் தராமல். அதுக்கப்புறம் என் அக்கா பையனும் என் ஹஸ்பண்டும் மட்டும் அதை சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. நான் அதில் கொஞ்சம் கூட எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது என் அக்கா பையன் அங்கே பார்த்துட்டு சொன்னான், அங்கே பாருங்க குட்டி குட்டியாக அவங்கவுங்க நேம் எழுதி ஒட்டுறாங்க, நம்மளும் அந்த மாதிரி எழுதி ஒட்டலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் சரி அவன் ஆசையை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எழுதி ரிவ்யூஸ் எழுதியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரிவ்யூஸ் மாதிரி எழுதலை, எங்கள் நேம்ஸ் எழுதி சரின்னு சொல்லிட்டு மேலே ஒட்டிட்டு வந்தான் அவன் ஆசைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு வாங்கின வேஃபல் பபிள்ஸ் வந்து ரேட் வந்து 250. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பேன் கேக் சொன்னல அது ஃப்ளேவர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. நாங்கள் வாங்கினது வந்து 130 சம்திங் என்னமோ எனக்கு சரியா தெரியல. ஆனால் அந்த ரேஞ்ச் தான் 120 130 அந்த மாதிரி ரேஞ்சு தான். மறுபடியும் வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் என் அக்கா பையனும் கடைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் லாஸ்ட்டாக டாட்டா பாய் பாய் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என் அக்கா பையன் என்ன சொன்னான், இரு நம்ம போஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்ச போஸ் இது மட்டும்தான். அவன் வந்து அவெஞ்சரோட போஸ் கொடுத்தான். சரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தா மார்க்கெட் சைடில் வந்து இது புதுசாக விற்றுட்டு இருந்தாங்க. இது நான் வந்து FBயில் நிறைய பார்த்துருக்கேன் இந்த கிழங்கு. எனக்கு ஆனால் இது எங்கே விற்கும்னு தெரியாது. ஆனால் நான் நேரில் பார்த்த உடனே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி நான் போனேன். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது நிறைய நல்லதுக்குன்னு போட்டு இருந்துச்சுங்க. அந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நல்லா ப்ரௌன் சுகர்லாம் தூவி கொடுத்துருந்தாரு. வெறும் 30 ரூபா தான். நீங்களும் இந்த கிழங்கு எங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. டாடா பை பாய்.